ஓகே, இந்த வீடியோவில் நம்ம மீன் மீடியன் மோடு பார்க்கலாம். இது வந்து நான் ப்ராப்ளம் 2 போடுறேன். இந்த ப்ராப்ளம் நான் ஏன் இப்போ 2 போடுறேன்னா, செகண்ட் ப்ராப்ளமா, ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்து பிகாம், அதாவது இந்த செமஸ்டர் இப்போ நவம்பர் 2024 கரண்ட்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ நடந்த செமஸ்டரில் இந்த ப்ராப்ளம் கேட்டுக்கிறாங்க. மீன் மீடியன் மோடு 10 மார்க்கில் கேட்டுக்கிறாங்க. அண்டு இந்த 10 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிஎஸ்சிக்கு கேட்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இதுலேருந்தே கூட அவங்க வந்து அந்த பேப்பருக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நான் இந்த வீடியோ நான் மீன் மீடியன் மோடுக்கு போடுறேன். இதை அப்படியே ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுறதோட அப்படியே விட்டுறாதீங்க, நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ப்ராப்ளம் நம்ம இப்போ எப்படி போகிறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது வந்து நான் டேபிள் ஃபார்மில் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, டேபிளில் நம்ம இப்போ ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு வந்து சிஎஃப் ஃபைன் பண்ணுறோம். சிஎஃப் நம்ம எதுக்கு ஃபைன் பண்ணுவோம்னா, மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபைன் பண்ணுவோம். அண்ட் மோடு வந்து நம்ம இந்த டேபிள் ஃபார்ம்லேருந்து எடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சிஎஃப் ஃபைன் பண்ணோம், அடுத்து எம்மு, அதுக்கப்புறம் எஃப்எம். ஓகே, நம்ம இப்போ வந்து சிஎஃப் எப்படி ஃபைன் பண்ணுறது பார்க்கலாம். சிஎஃப் இப்போ சிஎஃப் எப்படி ஃபைன் பண்ணணும்னா, இந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற ஃபஸ்ட் நம்பர் எடுத்து நீங்கள் அப்படியே போட்டுடணும் சிஎஃப்பில். ஓகே, இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி போட்டாச்சுன்னா அப்படியே இந்த கிராஸில் ஆட் பண்ணுங்கள். அதாவது இந்த கிராஸில் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, இந்த 4யும் 9யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 13 வரும். இந்த 13யும் 13யும் ஆட் பண்ணிங்கன்னா 26. இந்த 26யும் 15யும் ஆட் பண்ணிங்கன்னா 41. இந்த 41யும் 12யும் ஆட் பண்ணிங்கன்னா 53. இந்த 53யும் 80யும் ஆட் பண்ணிங்கன்னா 61 வரும். இந்த 61யும் 3 ஆட் பண்ணிங்கன்னா 64 வரும். ஓகேவா? இப்போது இங்கே இந்த ஃப்ரீக்வன்சி டோட்டல் போட்டுருக்கேன், நான் சொல்ல வந்துட்டேன். இந்த ஃப்ரீக்வன்சி இதை மறந்துடாதீங்க. n is equal to இந்த ஃப்ரீக்வன்சி டோட்டல் போட்டுருங்க. இந்த ஃப்ரீக்வன்சி டோட்டல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது அப்படியே டோட்டல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 64 வரும். ஓகே, இப்போது இந்த 64 வந்து இந்த 64ம் இந்த 64ம் ஒரே ஈக்குவலாக இருக்கும், நான் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில். ஓகே, இதை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் என்ன ஃபைன் பண்ணோம், எம் ஃபைன் பண்ணோம். இந்த எம் என்னன்னா, அதாவது இந்த எம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கிளாஸ் இன்டர்வல் இதில் இது ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் எவ்வளோ வருது, 10 வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணுங்கள். இதை அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா 10 வரும். இந்த 10 வந்து பை 2 போட்டிங்கன்னா 5 வரும். அந்த 5 எடுத்து ஃபஸ்ட்டு எம்மில் போட்டுருங்க. ஓகே, இந்த எம் இது ஒன்றுத்துக்கும் நீங்கள் 5 ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடணுன்னு இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 5 போடாச்சா, இதை கிளாஸோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது, 10 ஆகுதுல்ல. இந்த 10 அப்படியே இந்த 5 அப்படியே 10 ஆட் பண்ணாங்க. இந்த 5 இன்னும் 10 ஆட் பண்ணால் 15, 25, 35, 45, 55, 65. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, எஃப்எம் ஃபைன் பண்ணணும். எஃப்எம். ஓகே, இந்த எஃப்எம் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னா, இந்த எஃப்ஐயும் இந்த எம்ஏ மல்டிப்ளை, அதாவது ஃப்ரீக்வன்சியும் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படி மல்டிப்ளை பண்ணால் 4 × 5 பண்ணிங்கன்னா 20, 9 × 15 135, 13 × 25 325, 15 × 35 525, 12 × 45 போட்டு பார்த்தா 540. ஓகே, 8 × 55 440, 3 × 65 195. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதோட டோட்டல் எடுக்கணும். இதை வந்து சமிஷன் எஃப்எம் அப்படின்னு ஒரு டோட்டல் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இது சமிஷன் எஃப்எம்னு ஒரு டோட்டல் எடுத்துக்கோங்க. இப்போ இது சமிஷன் எஃப்எம் ஒரு டோட்டல் எடுத்துக்கோங்க. இது அப்படியே டோட்டல் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னா 2180 அப்படின்னு ஒரு வேல்யூ வரும். 2180 இப்படி ஒரு வேல்யூ வரும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மீடியன் ஃபைன் பண்ணலாம். நான் இந்த சைடில் போடுறேன். மீனுக்கு என்ன மீனோட ஃபார்முலா என்னது, சமிஷன் எஃப்எம் பை என். ஓகே, இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த சமிஷன் எஃப்எம் நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், 2180. அப்போ என்ன பண்ணோன்னா 2180 பை என்னன்னா என்னது, என்ன 64. ஓகே, 64. இதை ஜஸ்ட் அப்படியே டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னா
34.06ன்னு வரும். ஓகே, அப்போது எஸ் பார் ஈக்குவல் டு 34.06. ஓகேவா? இதுதான் உங்களோட அரித்மெட்டிக் மீனோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மீடியன் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது பார்க்கலாம். மீடியன் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணுவோம்? முதல்ல சைஸ் ஃபைண்ட் பண்ணுவோம். சைஸ் என்னது? அதோட ஃபார்முலா அது சைஸ் ஆஃப் n/2th டேர்ம். அப்போ என்னது? n என்னது நம்மளுக்கு 64. அப்போது 64 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 32th டேர்ம். ஓகேவா? 32th டேர்ம். ஓகே, இப்போ இந்த 32 வந்து உங்களோட சிஎஃப்ல எங்கே ரைஸ் ஆகுதுன்னு பாருங்கள். அப்படி அந்த 32 அங்கே இல்லைன்னா அப்போ 32 விட கிரேட்டர் நம்பர் எது? அதில் பார்த்தீங்கன்னா 41 இருக்குது. அப்போ அந்த 41 என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அப்படியே சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அந்த 41 அதுக்கு இப்படி இருக்கிறத அப்படியே நீங்கள் ஜஸ்ட் அப்படியே சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இப்படி சர்க்கிள் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இதுலேருந்து இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபார்முலா எழுதிடுறேன். மீடியன் கிளாஸோட ஃபார்முலா என்னன்னா L plus n/2 minus CF divided by F into H. ஓகேவா? இப்போது இந்த L இதெல்லாம் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னா நான் இங்கே சர்க்கிள் பண்ணோம்ல இதுலேருந்தே எடுக்கலாம். இந்த L வந்து இங்கே இந்த ஃப்ரீக்வன்சி கிளாஸ் இன்டர்வலில் ஃபஸ்ட்டு ஒன்று தான் L. இதான் L. ஓகேவா? இது Lன்னு எடுத்துக்கோங்க. இந்த F வந்து ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறது தான் F. ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற 15 தான் F. இந்த CF வந்து நீங்கள் CF இதை போடக்கூடாது. நிறைய பேர் நம்ம இதை CF-ஆக போட்டுருவாங்க. ஆனால் தப்பு. இதோட ப்ரிவியஸ் தான் இது மேலே இருக்கிற வேல்யூ தான் நீங்கள் CFன்னு எடுக்கணும். அப்போ 26 CF. ஓகேவா? இது CF. நெக்ஸ்ட்டு H என்னது? 10 கிளாஸ் இன்டர்வல் டிஃப்ரென்ஸ் அதுதான் Hன்னு போடும். ஓகேவா? இப்போ நம்ம n/2னா அது இங்கே n/60 இந்த என்னன்னா 64 அதை டிவைடட் பை 2 போட 32. அதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதை எடுத்து நீங்கள் அப்படியே போடலாம். இப்போ ஜஸ்ட் இது எல்லாத்தையும் அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா இந்த L வந்து 30. ஓகே, 30 ப்ளஸ் n/2 என்னது 32 மைனஸ் CF என்னது 26 டிவைடட் பை F1 என்னது 15. ஓகே, 15 இன்ட்டு H என்னது 10. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே போடுறேன். இந்த 30 வந்து லாஸ்ட் ஸ்டெப் வரல அப்படியே வரும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிட்டு லாஸ்ட்டை டிவைடு ஒரே ஸ்டெப்லேயே, அதாவது சயின்டிஃபிக்காக ஒரே ஸ்டெப்லேயே போடலாம். ஃபஸ்ட்டு இது மல்டிப்ளை மைனஸ், அடுத்தது மல்டிப்ளை, லாஸ்ட்டை டிவைடு. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 4ன்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இது ரெண்டுத்தையும் எப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 34 வரும். இதான் மீடியனோட ஆன்சர் உங்களுக்கு. ஓகேவா? இதான் மீடியன். நெக்ஸ்ட்டு மோடு எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். மோடு வந்து நான் இங்கே போடுற சம்மு. ஓகே, மோடுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபார்முலா எழுதிடுறேன். மோடோட ஃபார்முலா என்னன்னா ஓகே, மோடோட ஃபார்முலா என்னதுன்னா L plus F1 minus F0 by 2F1 minus F0 minus F2. ஓகே, F2 into H. இது எல்லாத்தையும் எப்படி எடுக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். எப்படின்னா இந்த F1 எல்லாத்தையும் நீங்கள் இந்த டேபிள்லேருந்து எடுத்துடலாம். ஓகேவா? இந்த டேபிளில் ஃப்ரீக்வன்சியில் எது ஹையஸ்ட் நம்பர், இந்த டேபிளில் ஃப்ரீக்வன்சியில் எது ஹையஸ்ட் நம்பர் பாருங்களேன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 தான் உங்களுக்கு ஹையஸ்ட் நம்பர். அப்போ இந்த 15 தான் உங்களோட F1. இதுக்கு பின்னாடி இந்த சைடு வர வேல்யூ வந்து F0, இதுக்கு முன்னாடி வர வேல்யூ F2. ஓகேவா? இது வந்து F2. இது இந்த 15க்கு மேலே எந்த கிளாஸ் இன்டர்வல் போதோ அதுதான் உங்களோட L. இதுதான் L. இந்த 30 தான் L. ஓகேவா? இது ஜஸ்ட் அப்படியே நீங்கள் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம். இந்த L என்னது 30 ப்ளஸ் F1 என்னது F1 15 மைனஸ் F0 வந்து 13 பை 2 மல்டிப்ளை அது, அதனால் நான் ப்ராக்கெட்டில் போடுறேன். F1 என்னது 15 மைனஸ் F0 என்னது 13 மைனஸ் F2 என்னது 12.
இன்ட்டு ஹெச் வந்து 10 ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 30 லாஸ்ட் ஸ்டெப்பில் அப்படியே வரட்டும். ஃபஸ்ட்டு இதை வந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 வரும். ஓகே 2 வரும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 15 இது ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். ஓகேவா. இது மல்டிப்ளை பண்ணிட்டு அப்படியே இதை அப்படியே சப்ராக்ட் பண்ணுங்கள், இதை சப்ராக்ட் பண்ணுங்கள் ஓகேவா. அப்படி சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5ன்னு வரும். இந்த கிளாஸ் இன்டர்வல் 10 அப்படியே வந்துடாது, அது இருக்குது. இந்த 30 ப்ளஸ் அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2வையும் இந்த 10ஐயும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிட்டு லாஸ்ட்டாக டிவைடட் பை 5 ஒரே ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு மல்டிப்ளை அப்புறம் டிவைடு அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4ன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து 34 ஓகேவா. இப்போது நம்ம இந்த ஆன்சர் நீங்கள் எப்படி நான் இப்போ வந்து கார்லேஷனுக்கு வந்து நம்ம வந்து 0 பாயிண்டில் வரணும் ஆன்சரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ தான் ஆன்சர் கரெக்ட். இந்த மீன் மீடியன் மோட் எப்படி ஆன்சர் செக் பண்ணுறதுன்னா எல்லா வேல்யூவும் அப்படியே ஒரே ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 34 பார்த்தீங்கன்னா 34 பார்த்தீங்கன்னா 34 ஓகேவா. இந்த மாதிரி ஈக்குவலாக வரணும் வேல்யூஸ். அப்படி நீங்கள் வராமல் இருந்ததுன்னா சப்போஸ் இது வந்து 34ல் இருக்குது, மீடியன் வந்து 50 போயிடுச்சு 60 போயிடுச்சு அப்படி போச்சுன்னா உங்களோட ப்ராப்ளம் வந்து தப்பு ஓகேவா. அதனால் கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணலாம், மீன் மீடியன் மோட் ஓகே. மீன் என்னது 34.06 34 34 அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், அழகாக நீங்கள் 10 மார்க் வாங்கிட்டு போயிடலாம். கார்லேஷன் சம் பாருங்கள், மீன் மீடியன் மோடு பாருங்கள், 2 மார்க்ஸில் தியரி படிங்க. முக்கியமாக இந்த ஓகியூஸ் பை சார்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அந்த மாதிரி 2 மார்க்ஸ்லாம் பாருங்கள், கண்டிப்பாக கேட்பாங்க. அதுலேருந்து இந்த சம்மை பாருங்கள். ஃபார்முலா பேசிக்காக நல்லா பார்த்துங்க. ஃபார்முலாஸ் தான் இது மெயின். டேபிள் ஃபார்ம் பண்ணுங்கள், கரெக்டாக டோட்டல் போடுங்க, ஈஸி ஆன்சர் வரும். தேங்க்யூ.